என் பேர் வந்து டாக்டர் வேலு. நான் வந்து கேரளாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். டாக்டர் கேரளாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நம்ம என் வீட்டுக்காரி வந்து அந்த கேரளத்துக்காரி, மலையாளி. நாங்கள் கேரளாவில் கல்யாணம் பண்ணி பிள்ளையோட செட்டில் ஆகிட்டோம். எனக்கு கல்யாணம் செஞ்சு இப்போ 21 வருஷம் ஆகுது. சரவணத்தில் 21 வருஷம் ஆகுது. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்காரம்மா என்கிட்ட வந்து இந்த மாதிரி வலது சைடு முளையில் ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருக்குது பாருங்கள் டாக்டர் அப்படின்னு என்கிட்ட கேட்டது. அப்போ நான் தொட்டு பார்த்தேன். இந்த முளையை தொட்டு பார்க்குறப்ப, நான் டாக்டர் தொட்டு பார்க்குறப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் கொண்டு போனேன். இந்த மாதிரி இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கொண்டு போனேன். அவங்க பரிசோதித்து பார்த்து அவங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் ஒரு மம்மோகிராம் பண்ணுங்க அப்படின்ட்டு எழுதி கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து அடுத்துள்ள ஒரு ஸ்கேன் சென்டரில் விட்டு மம்மோகிராம் பண்ணினேன். அவங்க மம்மோகிராம் அவங்க பார்த்து அவங்க சொன்னாங்க, இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கேன்சரு அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை. எங்களுக்கு ரொம்ப கவலை ஆகிப்போச்சு, என்னடா செய்யணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள், அதனால் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வந்தாங்க. நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கே கேரளான்னா 10, 20 லட்சம் 30 லட்சம் சாதாரண கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மை தான் இல்லைன்னு இல்லை. அப்போ தான் நான் என்ன பண்ணுன்னு செய்யாமல் யோசனை பண்ணிட்டு இருக்கப்போ என்னுடைய மூளையில் ஒரு பெட்டான ஒரு ஸ்ட்ரைக்னா மூளையில் ஒரு இது தோணுது. சரி, பாலமுருகன் டாக்டர்னு ஒரு டாக்டர் மதுரையில் இருக்காருல்ல, நமக்கு தெரிஞ்சவர் தானே. அவர் இப்போ ஆங்காலஜிஸ்ட் ஆகிட்டு, அவர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டதாக நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டு வழியாக இந்த மாதிரி ஆங்காலஜிஸ்ட்டு பாலமுருகன் டாக்டரு, நல்ல ஃபேமஸ் டாக்டர், இப்போ நல்ல டாக்டர்னு சொல்லி அவர் மூலமாக ஃப்ரெண்டு மூலமாக கேள்விப்பட்டு, அப்போ அந்த முறையில் நான் வந்து அந்த மம்மோகிராம் லிஸ்டெல்லாம் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் டாக்டரை காண்பதுக்கு நாங்கள் வந்தோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்தோம். டாக்டரை பேசணும். டாக்டர் கண்டு பேசணும். டாக்டர் பரிசோதிச்சு எங்களை வந்து அட்மிஷன் போட்டு அவர் சொன்னார், நான் பரிசோதிச்சு பார்க்குறேன், நீங்கள் ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க, நான் இந்த டெஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நிறைய கேஜி லேப்ஸு அதுலாம் விட்டார். ரிப்போர்ட்டெல்லாம் விட்டு பாசிட்டிவாக சொல்லி ஒரு பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு 4 நாள் கழித்து எல்லா ரிப்போர்ட்டும் வந்த பிறகு என்ன கூப்பிட்டோன்னு சொன்னார், இந்த மாதிரி அவங்க வீட்டுக்காரங்களுக்கு வந்து வலது சைடு கேன்சரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். சரி, சொல்லிட்டோன்னே எங்களுக்கு வந்து சரி, இன்னும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது டாக்டர் சொல்கிறத வச்சு. ஆனால் டாக்டர் இருக்கிறாருன்னா ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருந்தது. சரி, நீங்கள் இருக்கிறீங்களே, அதனால் நாங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி டாக்டர் வந்துருச்செல்லாம், நீங்கள் தான் அதுக்கு இருக்கிறீங்களே, நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரி அப்படின்னா நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் ட்ரீட்மெண்ட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து விவரித்து சொன்னார். இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு எப்படி செய்யறதுன்னு விவரித்து சொன்னார். உங்களுக்கு சூட்டபிளாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இந்த மாதிரி அவர் சொல்கிறப்ப அவர் மம்மோகிராம் செய்துட்டு இந்த ரிப்போர்ட்டுகள்லாம் கண்டுட்டு அவர் சொன்ன இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன்று, இதில் வந்து 2 டைம் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நான் இருக்குது டாக்டர். ஒன்று வந்து மேஸ்டெக்டமின்னு சொல்லுவோம், அதாவது எப்படின்னா கம்ப்ளீட்டாக முளையே எடுத்துருது. இன்னொன்று வந்து லம்பக்டமி அப்படின்னா அந்த கட்டியை மாத்திரம், அந்த கேன்சர் கட்டியை மாத்திரம் எடுக்கிறது. இந்த முளையை எடுத்தாச்சுன்னா வந்து ரேடியேஷன் வேண்டாம், கீமோ வேண்டாம், செலவுகள். அதே சமயம் இந்த இது லம்பக்டமி செய்தால் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு வந்து அதாவது ரேடியேஷனும் செய்யணும், கீமோவும் செய்யணும், ஒன்று தீர்மானம். அப்போ நாங்கள் யோசனை பார்த்தா எங்களுக்கு இதை பற்றி ஒன்று நான் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தானே தெரியும். அப்போ தான் அவர் சொன்னார், சரி நான் வந்து இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, என்னை நம்பி வந்துட்டீங்க, என்னுடைய தங்கச்சிக்கு இந்த நோய் வந்தால் என்ன ட்ரீட்மெண்ட் நான் கொடுப்போன்னா அதை நான் செஞ்சிடறேன் டாக்டர். நாங்கள் உடனே தெய்வம் போல நீங்கள் சொல்லிட்டீங்க, அதுவே உங்கள் மனசுக்கு எப்படி சொல்லிட்டீங்க, அது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டாங்க. அதே போல் அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாரு, லம்பக்டமி செய்து இங்கே தானே கீமோவுக்கு இங்கே ரேடியேஷன் தானே கொடுத்தாரு. இப்போ 4.5 வருஷம் ஆகுது. இது இப்போ 4.5 வருஷமாக என் பொண்டாட்டிக்கு இது வரைக்கும் ஒரு காய்ச்சல், பனியோ, இருமலை ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கணும். அதுதான் அதில் ஒரு இது. முன்னாடி இருந்ததை காட்டிலும் நான் சொல்கிறேன்னே, இந்த கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த முகத்தை, அந்த அழகை முகத்தை காட்டிலும் இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்த பிறகு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப இளமையாக இருக்கிறாங்க. எந்த அறிவு நான் சொல்கிறேன். அதனால் அந்த கேன்சர் பயமே எங்களுக்கு இல்லை.
நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்காரமாக அவர் தெய்வம்போடு இருந்து எங்களுக்கு விஷப்பட்டு கொடுத்துட்டாரு. அவருக்கு ரொம்ப கோடி புண்ணியம். அதில் ஒரு விஷயம் நான் கோடி சொல்கிறேன்னு, என் பொண்டாட்டி வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டு எடுத்துட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம், கேரளாவுக்கு போயிட்டோம். அப்போ என் பொண்டாட்டி சொன்னாப்புல, பாலமுருகன் டாக்டருக்கு ஆயுஸ் அதிகமாக இருக்கணும்னு சொன்னாப்புல. நம்ம டாக்டருக்கு ஆயுஸ் அதிகமாக தானே இருக்கும், நம்ம அது சொல்லணும் அவசியம் இல்லை. இல்லை நான் நல்லா இருக்கணும்னா என்ன காட்டில் அவருக்கு ஆயுஸ் நல்லா இருக்கணும், அப்போ தான் நான் பொழைக்க முடியும் டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. நினச்சி பாருங்க, அது தெய்வமாக சொன்னது. எப்படி நான் நல்லா இருக்கணும்னா பாலமுருகன் டாக்டருக்கு ஆயுஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு என் பொண்ணு சொல்லிட்டு, அதுவே அவருக்கு தெய்வம் கொடுத்த ஒரு கிஃப்ட் பாலமுருகன் டாக்டர். ஒரு பேஷண்ட்டோட சந்தோஷம், பேஷண்ட்டோட திருப்தி. கண்டிப்பாக நல்லா யோசனை பாருங்க. இது என் பொண்டாட்டி பாலமுருகன் டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் வழியாக என் பொண்டாட்டி எனக்கு சொன்னது. எனக்கு ஆயுசு எனக்கு தெய்வம் கொடுத்த ஆயுசை காட்டிலும் பாலமுருகன் டாக்டருக்கு ஆயுசு அதிகமாக இருக்கணும். சரிதான சொல்றது? அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும். அதனால் அவருக்கு நிறைய ஆயுசு இருக்கணும்னு சொல்லிட்டு தெய்வத்தை வேண்டிக்கிறேன். அதாவது என் பொண்டாட்டியோட அந்த சந்தோஷத்தை சொல்லுவேன். எப்படி கேன்சர்லேருந்து விடுபட்டுட்டேன், கேன்சர்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன், கேன்சர்லேருந்து என்னை வந்து இப்போ வெளியே கொண்டு வந்துட்டார் பாலமுருகன். அதனால் அவருக்கு வந்து ரொம்ப கோடி நன்மைன்னு சொல்கிறத காட்டிலும் அவருக்கு ஆயுசு கூட கொடுக்க முடியும். அவருக்கு ஆயுசு ரொம்ப நல்லா இருக்கணும். அவர் ஆயுசு நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் டாக்டர். அதனால் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எனக்கு ஒரு மருத்துவ தெய்வம் அப்படின்ட்டாங்க. சரிதானே? நீங்கள் சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கேன்சர்னு எந்த பேடியும் இல்லையே. சரி சரி.